வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சக்தி ஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோயில் பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு ஆண்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி சென்று வழிபட்டு வருவது போல் இந்த கோயிலுக்கும் பெண்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி அம்மனை தரிசித்துட்டு அருள் பெற்று போவாங்க. அண்டை மாநிலமான கேரளத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு அம்மனை தரிசனம் பண்ணுறாங்க. இங்கு அம்மன் இயற்கையாக உருவான புற்று வடிவில் மக்களுக்கு அருள் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஒரு சுயம்புவாக அம்மன். மாசி மாதத்தில் நடைபெறும் கொடை விழாவும் இருமுடி கட்டி பக்தர்கள் வருவதும் மிகவும் பிரசித்துவமானதாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இங்கு பெண்கள் பொங்கல் வைத்து வழிபடுவதன் மூலம் குடும்ப நலன், உடல் நலம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. குறிப்பாக இந்த கோயில்களில் ஒடுக்கு பூஜை அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜை மிகவும் சக்தி வாய்ந்த பூஜையாக கருதப்படுது. இந்த நேரத்தில் அம்மனின் அருள் மிகுந்து கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த கோயில் நாகர்கோவிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தினமும் காலை 5:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்களும் சென்று அம்மனை தரிசித்து அம்மனுடைய அருள் பெற்று வரலாம்.